ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கவிஞர் தமிழொலி பார்க்குறோம். இது நம்மளோட தமிழ் சிலபஸில் இருக்குது. இவரோட ஒரு பாடல் வந்து பட்டமரம்னு ஒரு பாடல் நம்ம தமிழ் புத்தகத்தில் இருக்குது. இவர் பிறந்த வருஷம் பார்த்திங்கன்னா 1924 இருந்து அவர் இறக்குறது 1965. இந்த வருஷத்தை நம்ம மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கலாம். 1924 என்ன நடக்கும்னா ஐஎன்சி மாநாடு. அந்த மாநாட்டில் மட்டும்தான் காந்தி வந்து தலைவராக இருப்பார். இந்த மாநாடு எங்கே நடக்கும்னா பெல்காமில் நடக்கும். அதனால் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1924 நடக்கிற இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் மாநாட்டில் காந்தி தலைவராக இருப்பார். அது பெல்காமில் நடக்கும். மொத்த காங்கிரஸ் மாநாட்டிலேயே காந்தி வந்து இந்த ஒரு மாநாட்டில் தான் தலைவராக இருப்பார். இதுக்கு அடுத்த மாநாட்டில் வந்து சரோஜினி நாயுடு தலைவராக இருப்பாங்க 1925. 65 எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னா 1964 நேரு, பாரதிதாசன் இவங்க எல்லாரும் இறந்துருவாங்க. அப்போ தமிழொலியும் அந்த வருத்தத்தில் அதுக்கு அடுத்த வருஷம் இறந்துடுறாரு. இவரோட இயற்பெயர் பார்த்தோன்னா விஜயரங்கன். இவர் பிறந்த இடம் புதுவை. ஆக்சுவலி பாரதிதாசன் பிறந்த ஊரும் புதுவை தான். பாரதியாரோட வழித்தோன்றலாக இருக்கார். பாரதிதாசனோட மாணவராக இருக்கார். சந்தக்கவி மிகுதியாய் நிறைய எழுதியிருக்காரு. இப்போ இவரோட நூல்கள்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு ஒரு சின்ன குட்டி ஷார்ட்கட் சொல்கிறேன். வீராயி வந்து ஒரு நிலைப்பற்ற சிலை மாதிரி இருக்கா. அப்போ சிலை மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் யதார்ச்சியாக தமிழொலியை பார்க்குறா. பார்த்ததும் அந்த கவிஞனுக்கு மேலே அவளுக்கு காதல் வந்துடுது. வீராயி நிலைப்பற்ற சிலையாக இருக்கா, தமிழொலி கவிஞனை பார்க்குறா, கவிஞன் மேலே இவளுக்கு காதல் வந்துடுது. அப்போ மே மாதம் வந்ததும் கண்ணப்பன் வந்து அவனோட ஊர் குருவிப்பட்டி அங்கே இருந்து அவனோட சமுதாய மக்கள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு இந்த வீராயியை கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்ம பொண்ணு கேட்கலான்னு நினச்சி வராரு. வந்ததும் வீராயி வந்து யார், கவிஞர் தமிழொலியை காதலிக்கிறான். அதனால் பக்கத்து வீட்டில் இருந்த மாதவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுறாரு. போகும்போது மனசுக்குள்ளே விதி என்ன நினைக்குதோ அதுதான் நடக்கும், விதியோ வினையோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகிறாங்க. அப்புறம் இந்த கண்ணப்பனுக்கும் மாதவிக்கும் பிறந்த குழந்தை தான் கோசலை குமரி. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திருக்குறளும் கடவுளும் இந்த நூலை படிக்கிறாங்க. அப்புறம் சிலப்பதிகாரத்தை படிக்கிறாங்க. படிச்சுக்கிட்டே இருக்கும்போது இது வந்து காவியமா நாடகமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இவர் வந்து சந்தக்கவி மிகுதியாக எழுதியவர். இப்போ ஒரு வாட்டி கூட நான் ஷார்ட்கட் சொல்கிறேன். வீராய் வந்து நிலைபெற்ற சிலையாக இருக்கிறா. அப்போ கவிஞர் தமிழொலியை பார்க்கும்போது அவளுக்கு காதல் வருது. அதுதான் கவிஞனின் காதல். மே மாதம் வந்ததும் கண்ணப்பன் அவனோட ஊர் குருவிப்பட்டியில் இருந்து அவனோட சமுதாய மக்கள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வந்து வீராயை பொண்ணு கேட்குறாங்க. ஆனால் வீராவி வந்து தமிழொலியை காதலிக்கிறேன்னு சொல்கிறனால பக்கத்து வீட்டில் இருந்த மாதவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுறாங்க. அதுதான் மாதவி காவியம். அப்புறம் அப்படியே மனசுக்குள்ளே விதியோ வினையோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே போகிறாரு. விதி என்ன நினைக்குதோ அதுதான் நடக்கும். அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் கண்ணப்பனுக்கும் மாதவிக்கும் பிறக்கக்கூடிய குழந்தை தான் கோசலை குமரி. இவ வந்து திருக்குறளும் கடவுளும் அந்த நூலை படிக்கிறா. சிலப்பதிகாரத்தையும் படிக்கிறா. படிக்கும்போது அந்த சிலப்பதிகாரம் காவியமா நாடகமா அப்படின்னு யோசிக்கிறா. அடுத்த பார்த்தீங்கன்னா இது வந்து தேவிரா புக்கில் இருந்த ஒரு பாடல். பாடம் படியா பள்ளி செல்லா ஒரு பையன் மூடன் ஆனான் முன்னாலே மூட்டை சுமந்தான் பின்னாலே. இது நார்மலாக யார் படித்தாலும் அவங்களுக்கு பொருள் புரிஞ்சிடும். பாடம் படிக்காமல் பள்ளிக்கும் போகாமல் ஒரு பையன் இருந்தான்னா கண்டிப்பாக அவன் மூடன் தான் ஆவான். அவனுக்கு அப்போ எங்கேயுமே வேலை கிடைக்காது. கடைசியில் எந்த வேலை தான் அவனுக்கு கிடைக்கும், மூட்டை சுமக்கிற வேலை தான் கிடைக்கும் அப்படின்னு அடுத்த பாடு பாப்பான்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தை பாடலும் எழுதியிருக்காரு. அவ்வளோதான்.